நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, 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 பிரியா. பிரியங்கா காலையில தானே குளிச்சா, மறுபடியும் இப்ப ஏன் குளிக்கிறா? மேடம், தனசேகர் அண்ணன் சொன்னாரு ஷாலினிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறதா, ஏதாவது அமைஞ்சுதா? அது வந்துப்பா, ஷாலினியோட கல்யாண விஷயமா இன்னொன்னு செட் ஆகல. அவளை நல்லா புரிஞ்சுக்கிற மாப்பிள்ளையே அமையணும், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேடம், ஷாலினி ரொம்ப நல்ல பொண்ணு. அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி கண்டிப்பா நல்ல மாப்பிள்ளை கிடைப்பான். பிரியங்கா மேல குளிச்சிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நாங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறோம். வேணாம் வேணாம், நாம கிளம்புவோம். சரி, காஃபி டீ ஏதாவது குடிக்கிறீங்களா? இல்ல, ஆண்டனிக்கு டீ, இந்த சிகரெட்டு, தண்ணி இந்த மாதிரி எந்த பழக்கமும் இல்ல. எப்போது ஒரு தடவை காலையில காஃபி சாப்பிடுவாரு, அவ்வளவுதான். அப்போ காஃபி குடிச்சிட்டு போங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் ஷாலினி. இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். வரேன் ஷாலினி. வரேன் மேடம். வரேங்க. வாங்க. ஆண்டனி இங்க எதுக்கு வந்தா? என்ன எதுக்கு தேடுறான்? ஷாலினி, கொஞ்சமாவது யோசிக்க மாட்டியா? பிரியங்காக்கு தான் ஆண்டனி இங்க வந்தது பிடிக்காதுன்னு தெரியும்ல. அவனை எப்படியாவது பேசி அனுப்பிச்சிடலான்னு பார்த்தா, அப்புறம் ஏன் அவளை கூட்டிட்டு வரேன்னு மேல போனேன். நல்ல வேளை அவ வரல, இல்லைன்னா பெரிய பிரச்சனையா ஆயிருக்கும். இது பாரு, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆண்டனி நல்லவன் தான். ஆனா மத்தவங்களுக்கு அவன் பெரிய ரவுடி. அவன் பின்னாடி எப்பவும் எதிரிங்க இருப்பாங்க. அவனை கொலை செய்யறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது நடந்துட்டா என்ன பதில் சொல்றது? அதுக்காக தானே பிரியங்கா நம்மள பழக கூடாதுன்னு சொல்றா. புரிஞ்சுக்கணும்ல நீ. அம்மா, 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 யார் என்ன பார்க்க வந்திருந்தாங்க? அது வந்துமா, என்னோட வேலை செய்யற ப்ரொஃபசர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்க.
அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னதுனால ஷாலினியை விட்டு உன்னை கூப்பிட சொன்னேன். எங்க அவங்க கிளம்பிட்டாங்களா? அர்ஜென்ட்டா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாங்கம்மா. ஆமா, உங்களுக்கு பொய் சொல்ற பழக்கம் இருக்கா? பிரியா, அம்மா, வீட்டுக்கு வந்திருந்தது உங்க கூட ஒர்க் பண்ற ப்ரொஃபசர்ஸ் இல்ல, அந்த ரவுடி ஆண்டனின்னு எனக்கு தெரியும். மாடியிலேருந்து அவன் வரதை பார்த்துட்டு தான் நான் குளிக்க போனேன். எதுக்காகன்னா, நாம பார்க்க கூடாதவங்கள பார்த்துட்டா திரும்ப குளிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏமா, நான் அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன், நீங்க அவனை பார்க்க போனது தப்புன்னு. அவன் இங்க திரும்பி வருவான்னு சொன்னா இல்லையா? பாருங்க, திரும்பி வந்துட்டான். ஹே ஷாலினி, நான் அவ்வளவு தூரம் உங்ககிட்ட தெளிவா சொன்னேன்ல, திரும்பவும் எதுக்கு என்ன கூப்பிட வந்த? அவன் முன்னாடி அலங்கனம் பண்ணிட்டு வந்து நிக்கிறதுக்கு நான் யார் அவனுக்கு? அம்மா, இந்த வீட்டு மருமகளா இந்த குடும்பத்து மேல அக்கறை உள்ளவளா சொல்றேன். அந்த ஆண்டனி விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே முடியாது. கொலை செய்யறதையே ப்ரொஃபஷனல் வச்சிருக்கிற அவன் முன்னாடி நான் காட்சி பொருளா நிக்கணுமா? மாட்டேன். நீங்க எல்லாரும் அவனை கூப்பிட்டு பேசி உபசரணை பண்ணிக்கிட்டே இருங்க. எங்க நான் பல வாட்டி சொல்லிருக்கேன் எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கலன்னு. ஆனா திரும்ப திரும்ப தப்ப செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, திரும்பவும் நீங்க இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நான் பெங்களூர் போயிடுவேன். திரும்பி இந்த வீட்டு பக்கம் வரவே மாட்டேன். பிரியா, 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 என்னம்மா நீ சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் இப்படி? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த ஆண்டனி ஜூலி யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பானா? இல்லனா அவளை தேடி எதுக்காக ஜெயந்தி வீட்டுக்கு வரணும்? அவளை பார்க்கறதுக்காக ஏன் வெயிட் பண்ணணும்? நம்ம அவ்வளோ வெயிட் பண்ணி அவன் ஏன் நம்ம முன்னாடி வரல? நம்மளை பார்த்ததும் பாத்ரூம்குள்ள ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டா? டேய், அவ ஆபத்தான பொண்ணு, அதுவும் தந்திரமான பொண்ணு. அவ தப்பு செய்யறது மறைக்கிறதுக்காக எந்த வழியும் தேர்ந்தெடுப்பான், எந்த கேமும் ஆடுவான். அவன் பணத்துக்காக எதையும் செய்யறவனா இருந்தா ஜூலியா அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பணக்கட்டை தூக்கி போட்டு அவனை என் பக்கம் சாச்சிருப்பேன். அவன் எதுக்கும் மயங்காத, யாருக்கும் அடங்காத தனிக்காட்டு ராஜாவா சுத்திக்கிட்டு இருக்கான். ஜூலியா அவன் அடையாளம் கண்டுபிடிச்சா என்னோட எதிர்பார்ப்புகள் தான் இல்லாம போகும். அப்படிதான் நடக்கும். இத சாதாரணமா எடுத்துக்கூடாது. அவளால அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அதை நம்ம தடுத்தாகணும். எவன் தடுக்க வந்தாலும் ஜூலி போன வேலை கரெக்டா நடக்கணும். என் மாமன் மணிபாரதியோட வாரிசு அவன் நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணா இருந்தா ஐ அம் ஹாப்பி. என் வேலை ஈஸி ஆயிடுச்சு. அவளை என் வலையில வளைச்சு போடுவேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு நான் மொற மாப்பள. ஒருவேளை அவளுக்கு கல்யாணம் ஆயிருந்ததுன்னா வெட்டுவேன். அவளையும் அவ குடும்பத்தையும் வெட்டி போடுவேன். ஹலோ, நான் மணிபாரதி பேசுறேன். நான் ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக சென்னை வரேன். நேரு ஸ்டேடியத்தில் நடக்கிற ஒரு இலக்கிய விழால கலந்துக்கிறேன். கண்டிப்பா டைம் இருக்கும். இந்த தடவை நம்ம மீட் பண்ணுவோம்.
நான் ஒன்று கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன், கேளுங்க சார். இங்க பாருங்க, நீங்க வாழ்க்கையில எவ்வளவு பேரை பார்க்குறீங்க, பேசுறீங்க. ஆனா கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாத எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு என்ன இவ்வளவு அக்கறை? அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? உங்க ஃபேமிலி மேல அக்கறை இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார். கிட்னி டொனேட் பண்ற ஒரு ஏழை பொண்ணும் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ற ஒரு ஆளும் தான் என் புது கதையில சென்டர் கேரக்டர்ஸ். யாருங்க அது? அதான் மணிபாரதி. இது ஒரு அனுபவ கதை சார். அந்த பொண்ணை நான் நேர்லயே பார்த்திருக்கேன். அதை பார்த்ததுல இருந்து இந்த மாதிரி ஆளுங்க மேல எனக்கு ஒரு சிம்பத்தி. உங்க பொண்ணு மட்டும் இல்ல சார், இந்த மாதிரி சூழ்நிலையில வாழற நிறைய பேரோட வாழ்க்கையை நான் பார்த்திருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார்? டயாலிசிஸ் பண்ண கூட வழி இல்லாம லட்சக்கணக்கான ஆளுங்க இந்த ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். நம்மளால முடிஞ்ச உதவி. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சென்னைக்கு வந்த போதெல்லாம் உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா சூழ்நிலை முடியல. இந்த தடவை கண்டிப்பா மீட் பண்றோம் சார். நேர்ல மீட் பண்ணலாம். ஓகே சார், வைக்கிறேன். என்னங்க, அவன் என்ன கல்கத்தாவில இருந்து வரேன்னு சொல்லியிருக்கானா? ஆமா. இங்க அவனுக்கு வரவேற்பு கொடுக்க போறாங்களா? இலக்கிய விழா ஒண்ணு நடக்க போகுதான். அதை அட்டென்ட் பண்ணிட்டு உடனே வந்து என்ன மீட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். போதுமா? ஏங்க, அவனுக்கு என்ன குடும்பம், பொண்டாட்டி, புள்ள குட்டின்னு யாருமே கிடையாதா? மண்ணாங்கட்டி. குடும்பமாவது குழந்தையாவது நாடோடி மாதிரி ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான். இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க? அப்புறம் தானே குடும்பம். கற்பகம், ஊர்ல எவ்வளவு ரவுடிங்களை சுட்டு தள்ளுறாங்களே, இவனை மட்டும் ஏன் உயிரோடு வச்சிருக்காங்க? சேச்சே, அவன் அவ்வளவு சீக்கிரமா சாக கூடாதுங்க. நல்லா கை கால் இழுத்துக்கிட்டு சீப்பட்டு சின்னப்பட்டு கஷ்டப்பட்டு அடுத்தவங்களுக்கு பாரமா இருந்துதாங்க அவன் சாகணும். கற்பகம், இவ்வளவு வயசுல நான் யாருக்குமே சாபம் கொடுத்தது இல்லை. யாரோ வேதனைப்படுறத பார்க்க நான் பிரியப்படுறது இல்லை. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் என்னால இவனை மன்னிக்கவே முடியலம்மா. அவனை வேண்டாம் கற்பகம், கடவுளா பார்த்தவனை தண்டிக்கிட்டான். என்ன நான் சொன்னது புரிஞ்சதப்போ வரேண்ணா. வாங்க சார், வாங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் தானே? சார் உட்காருங்க, சொல்றேன். இருக்கட்டும், இவ்வளவு தானே கார்ல உட்கார்ந்தானே வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. கார்த்திக் வேற யாரும் இல்லை சார், மணிபாரதியோட மருமகன். தனா, என்ன தானா சொல்ற? ஆமா சார், அவனோட செல்போன் நம்பர் கிடைச்சது. அதை வச்சு நான் என்கொயரி பண்ணேன். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அவன் மணிபாரதியோட அக்கா பையன் சொன்னாங்க. ஓ, மருமகனை முன்னாடி அனுப்பிட்டு மாமங்காரன் பின்னாடி வரானா? என்ன சார் சொல்றீங்க? அதான் சொன்னேன்ல, ஏதோ ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக அவன் சென்னை வரானா. சார், எனக்கு ஒரு டவுட் வருது. என்ன? நாம ஆள் மாறாட்டம் பண்ண விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு போன் பண்றது, இங்க வர்றது போறது ஒரு பொழுதுபோக்கா வச்சிருக்கானோ? எனக்கும் அந்த சந்தேகம் கொஞ்ச நாளாவே இருக்குதானா. ஜெயந்தி மறந்து போன விஷயத்த மறுபடியும் அவளுக்கு ஞாபகப்படுத்தி எங்க எல்லாரையும் வேதனைப்படுத்துறதுதான் அவனுடைய நோக்கம்னு நினைக்கிறேன். என்ன ஆனா என்ன சார், அவனோட முதல் முயற்சி தோல்விதானே. மருமகன் மூலமா வாரிச கண்டுபிடிக்கிறதுக்காக சயின்டிபிக் டெஸ்ட் வரைக்கும் போயிருக்கான். என்னாச்சு?
ரிசல்ட் நெகட்டிவ் தானே? அதனால ஷாலினி ஜெயந்தியோட பொண்ணுங்கிற விஷயத்த இனிமே கைவிட்டுடுவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனோட விசாரணை வேற பாதையில தான் போகும். நான் ராகவன்னு பேர் கொடுத்துருக்கேன்னோ உன் அட்ரஸ் கொடுத்துருக்கேங்கிறது உனக்கு நல்லா தெரியும். அதனால அவன் எப்போ வேணா உன் முன்னால வந்து நிற்பான். நீ தான் அவனை எப்படியாவது சமாளிக்கணும்ப்பா. அவன் கிடக்குறான், நான் பாத்துக்கிறேன் சார். நாம முதல்ல கவனிக்க வேண்டியது மணிபாரதியோட மருமகன் கார்த்திக். சார், அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ரொம்ப கில்லாடி. அது வேற, அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கூட ஃபெயில் ஆயிருக்கு. அடுத்த அட்டெம்ப்ட் ரொம்ப யோசனை பண்ணி பண்ணுவான். நாம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தானா, ஷாலினி வாழ்க்கையும் ஜெயந்தி வாழ்க்கையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. இப்போ எனக்காக இன்னொரு உதவி செய்வியா? சார், என்ன நீங்க என்னன்னு சொல்லுங்க. மருமகனோட உதவியால என் குடும்பத்தை இல்லாம ஆக்கணும்னு நினைக்கிறவன நான் இல்லாம ஆக்கணும் தானா?